சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை அமாவாசையை பற்றி. கங்கையில நீராடின பலன் வேணும்னா, கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு கும்பகோணம் திருவிடை மருதூர் கிட்டக்க இருக்கக்கூடிய திருவிசைநல்லூருக்கு போணும். கங்கை எப்படி இங்க வரும்? உங்க மனசுல கண்டிப்பா கேள்வி எழும். அதுக்கான விடைய பத்தி பார்க்கலாம். கும்பகோணம் மற்றும் திருவிடை மருதூர் கிட்டக்க இருக்கக்கூடிய திருத்தலம்னா திருவிசநல்லூர். பெண் பாவம் போக்கக்கூடிய திருத்தலமாவும், ரிஷப ராசினருக்கு உரிய திருத்தலமாவும், பிரதோஷ வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த திருத்தலமாகவும் இந்த கோவில் இருக்கு. திருவிசநல்லூர் சவுந்தரநாயகி உடனுரை சிவயோகிநாத சுவாமி திருக்கோவில்ல தினமும் காலையில வழிபட்டுட்டு வந்தார் அங்க வசித்து வந்த மகான் ஒருத்தர். அவரோட பெயர் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர். இவர் சிறந்த சிவபக்தர். ஒரு தடவை கார்த்திகை அமாவாசை தினம் அன்னைக்கு இவர் தன்னோட முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யறதுக்காக ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தாரு. ரொம்ப ஆச்சாரத்தோட அன்னைக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருந்தது. அப்போ காலையில சிரார்த்த நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இவரோட வீட்டு வாசலுக்கு வந்து தான் ரொம்ப பசியா இருக்கிறதாவும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது தருமாறும் கேட்குறான். அவனோட தோற்றத்தை கண்டு இறங்கின மகான் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் வீட்டில் சிரார்த்தத்துக்காக செய்யப்பட்ட உணவை கொடுக்குறாரு. இதை பார்த்த அந்தணர்கள் இது சாஸ்திர விரோதம் அப்படின்னும் இதுக்கு பரிகாரமா ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் காசிக்கு போய் கங்கையில நீராடணும், இல்லைன்னா ஊர் விளக்கு செஞ்சு அவரை குடும்பத்தோட நீக்கி வைக்கிறதாவும் சொல்லி சிரார்த்தம் செய்யறதுக்கு மறுத்தாங்க. வடநாட்டில் இருக்கக்கூடிய கங்கையை ஒரே நாள்ல நீராடிட்டு வீடு திரும்ப முடியுமா? பெரிய சுவாமி கும்பகோணத்துல இருந்து காசியில இருக்கக்கூடிய கங்கைக்கு போய் வீடு திரும்பி வர்றதுக்குள்ள அடுத்த வருஷம் திதி வந்துடுமே அப்படின்னு ரொம்பவே வருத்தம் அடைஞ்சாரு மகான். மனம் உருகி கங்காஷ்டகம் சொல்லக்கூடிய துதியை பாடினாரு. அவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வீட்டு கிணற்றுல இருந்து கங்கை பொங்கி எழுந்தா. கிணற்றுல இருந்து நீர் மேலெழுந்து வழிந்து பெருக்கெடுத்து ஊருக்குள்ள புகுந்து வெள்ள காடானது. இதை பார்த்த அதிசயமான மக்கள் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த கங்கை நீர்ல நீராடினாங்க. சிரார்த்தம் செய்ய வந்த அந்தணர்கள் அவங்களோட தவற உணர்ந்து மகான் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. மகானும் கங்கை கிட்ட தனியுமாறு பிரார்த்தனை செஞ்சாரு. அதை தொடர்ந்து கங்கையும் அடங்கி அந்த கிணற்றிலேயே நிலைத்து இருந்தது அப்படின்றது ஐதீகம். அதை தொடர்ந்து தான் திதியும் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு மாலை திருவிசநல்லூர் ஈசனோட கருவறையில மூர்த்தங்கள் கிட்ட ஒரு துண்டு சீட்டு இருந்தது. அதுல இன்னைக்கு மதியம் ஸ்ரீதர ஐயாவாள் வீட்டோட திதியில நான் சாப்பிட்டதுனால இரவு நைவேத்தியம் வேண்டாம் அப்படின்னு எழுதியிருந்தது. புலையனாக வந்து ஐயாவாள் வீட்டில் திதி உணவை சாப்பிட்டது சிவபெருமான் தான் அப்படின்றத எல்லாருமே உணர்ந்தாங்க. மகான் ஸ்ரீதர ஐயாவை போற்றி பணிந்தாங்க. இந்த அற்புத நிகழ்வு தான் வருஷந்தோறும் கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்னைக்கு கங்கா பூஜை நீராடல்னு சொல்லக்கூடிய விழாவா திருவிசநல்லூர் மகான் ஸ்ரீதர வெங்கடேச திருமடத்துல நடக்குது. மகான் தன்னோட கங்காஷ்டகத்துல கங்கையே நீ இங்கேயே ஸ்திரமாக இரு அப்படின்னு வேண்டுறாரு. அதனால இந்த கிணற்றுல இருக்கக்கூடிய தீர்த்தம் எல்லா நாளையுமே கங்கை தீர்த்தமாக தான் இருக்கும். இன்னைக்கும் கார்த்திகை அமாவாசையில இந்த கிணற்றுல கங்கை பொங்கி வருவதா ஐதீகம். இங்க கங்கை பொங்கி வரக்கூடிய விழா 10 நாட்கள் கொண்டாடப்படுது. விழா நாட்கள்ல தினமும் அன்னதானம் வழங்கப்படுது. 10 நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவில் 10வது நாள் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு தான் கங்கை கிணற்றுல பொங்குது. அன்றைய இரவு முழுவதும் திவ்ய நாம சங்கீர்த்தனமும் நடக்கும். கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில காவிரி நதிக்கு சென்று சங்கல்ப ஸ்நானம் செஞ்சுட்டு அங்க இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கிணற்றுல விட்டு அதுக்கப்புறமா கிணற்றுக்கு கங்கா பூஜை நடத்திட்டு காலை 5 மணிலேருந்து எல்லாருமே நீராடுவாங்க. அப்போ அங்க நடக்கக்கூடிய கங்கா பூஜை அப்போ அந்த கிணற்றுல கங்கை பொங்கி வருவதோட அடையாளமா நுரை மிகுந்து கொண்டு நீர்மட்டம் உயர்ந்து வருமா. அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நீராடினாலும் கொஞ்சமும் நீர்மட்டம் குறையாது. மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் கூட இந்த தலத்துக்கு வந்து வித்யாபியாசம் செஞ்சிருக்கிறாரு. இங்க ஞானம் வழியக்கூடிய கிணறான திருவிசநல்லூர் தலத்துக்கு போய் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு நீராடுறது ரொம்ப பெரிய பாக்கியம். ஆண்டுதோறும் கார்த்திகை அமாவாசை நன்னாள்ல கங்கை இங்க இருக்கக்கூடிய கிணற்றுல பொங்கி வருவதா ஐதீகம். அதனால அன்றைய நன்னாள்ல இந்த கிணற்றுல நீராட எங்கிருந்துலாமோ பக்தர்கள் வருவாங்க. இந்துக்கள் தான் அப்படின்ட்டு கிடையாது. இஸ்லாமிய பெண்மணிகள் உட்பட எல்லா மதத்தினரும் இந்த மகானோட மகிமையை உணர்ந்து கார்த்திகை அமாவாசை நாள்ல இந்த தல கிணற்றுல கங்கை நீராடும் விழாவில் கலந்துக்கிட்டு அருள் பெறுறாங்க. கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய வழியில 8 கிலோமீட்டர் தூரத்துல திருவிடைமருதூர் திருத்தலம் அமைஞ்சிருக்கு. திருவிடைமருதூர்ல இருந்து வடமேற்குல 4 கிலோமீட்டர் தூரத்துல திருவிசநல்லூர் திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.